நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் வாசுகி காமராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். அமைச்சர் KN நேரு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்த சூழல்ல இப்போ நீதிமன்றம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன நடந்தது? ஒரு வழக்கறிஞரா இந்த விவகாரம் பின்னணி என்ன? திரு KN நேரு மினிஸ்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நகராட்சி மற்றும் நிர்வாகம் அதில் வந்து அமைச்சராக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷ காலமாக இந்த துறையில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க நம்ம தமிழக அரசு. அதற்காக வந்து மாணவர்கள் வந்து தகுதி இல்லாத மாணவர்கள் வந்து மினிஸ்டரை அணுகி லஞ்சம் கொடுத்து எங்களுக்கு வந்து போஸ்டிங் கேட்குறாங்க. அது இல்லாமல் டெண்டர்கள் பல டெண்டர் முறைகேடுகளும் நடந்திருக்கு. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1933 கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 1020 கோடி பணம் வந்து முறைகேடாக வாங்கியிருக்காங்க, லஞ்சமாக வாங்கியிருக்காங்க. இது எப்படி வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னா, கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை வந்து ஒரு ரைடு வந்து KN நேரு அவர்கள் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைக்கு வந்து சில வாட்ஸ்அப் பதிவுகள் வந்து அவங்க பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு வந்து பாதி நோட்டு வந்து அந்த பதிவுகளில் இருக்குது, மீதி பாதி வந்து அது இல்லை. என்ன விஷயம்னா, அந்த மீதி பாதி நோட்டு வந்து வெளிநாடுகளில் வந்து இவங்க வாங்குற லஞ்சமாக வாங்குற பணத்தை வந்து பதுக்கிறதுக்காக அவங்க ஒரு இப்போ நம்ம சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்ம ரீசெண்டாக ஒரு ரஜினி படத்தில் கூட அந்த நோட்டு இதை காமிச்சிருப்பாங்க, சிவாஜி மூவி. அதில் எப்படின்னா இந்த நோட்டு பாதி இவங்க கிட்ட இருக்கும், அவங்க கொண்டு போய் சேர்க்கிறவங்க கிட்ட இன்னொரு பாதியான நோட்டு இருக்கும். பாணியிலேயே தான் முறைகேடுகள் நடந்திருக்கு சார். இப்போ அது சினிமாவே மிஞ்சும் அளவுக்கு நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ KN நேரு அவர்கள் அந்த அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணும்போது அவங்களுக்கான தரவுகளில் வந்து தேடும்போது பார்க்குறாங்க, இந்த மாதிரி 10 ரூபாய் நோட்டு பாதி கான்வர்சேஷன்ல இருக்கு, 50 கோடி கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து 10 கோடி வந்திருக்கு. அப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1020 கோடிக்கான மெசேஜஸ் வந்து அவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிற ஊழியர்கிட்ட வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து ஆவணங்களும் வந்து அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போய் DGP கிட்ட கொடுத்து, நீங்க விஜிலன்ஸ் கிட்ட கொடுத்து, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தி மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியே, அதாவது 2025 சென்ற வருடமே வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து DGPக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப DGP பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம முதல்வர் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இப்ப அமலாக்கத்துறை உரிய ஆவணங்களை சமர்ப்பிச்சு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியும் கூட ஏன் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணல? 232 பக்கங்கள் கொண்ட எவிடன்ஸ் ப்ரூஃப் எடுத்து தான் அமலாக்கத்துறை வந்து அனுப்பியிருக்காங்க. ரெக்கார்டு வந்து கிளியராகவே இருக்கு, அவங்க எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து எடுக்கல அப்படின்னா, இது ஒரு துறையில மட்டும் ஊழல் இல்லைங்க. நம்ம இப்போ பிரசன்ட் DMK கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா துறையிலும் எல்லா மந்திரிகளுமே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆக்ஷன் எடுக்கணும்னா எந்த மந்திரி மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்? இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்த மாதிரி செந்தில் பாலாஜி சார் ஆகட்டும், அது பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் இல்லாம EBலயும் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. அவரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களும் ஒரு வேலைக்கு வந்து 8 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி, இப்ப இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது தகுதி வாய்ந்த மாணவர்கள் காட்டிலும் தகுதி இல்லாத மாணவர்கள் வந்து நிறைய பணம் வாங்கிட்டு சேர்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. இது வந்து நான் இங்க டிவி ப்ரோக்ராம்காக சொல்லல, இது ஏற்கனவே மினிஸ்டர் மாட்டியிருக்காங்க. இந்த விஷயத்துல தான் மினிஸ்டரை கைது பண்றதுக்காக தான் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உயர்நீதிமன்றம். இந்த மாதிரி எல்லா துறைகளுமே எல்லா அமைச்சர்களுமே, இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், அவர் வந்து இந்த மணல் கடத்தல் செம்மண் ஊழல்ல வந்து மாட்டினாரு. அது போல திண்டுக்கல்லை சார்ந்த பெரியசாமி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா மந்திரிகளுமே எல்லா துறையிலுமே ஊழல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த திமுக ஆட்சியில. இப்ப KN நேரு மீது அதாங்க ஆக்ஷன் எடுத்தா ஒரு மந்திரி மேல மட்டும் இல்ல, அவங்க அமைச்சரவையில் இருக்க எல்லா மந்திரிங்க மேலயுமே ஆக்ஷன் எடுக்கணும். அதனாலே என்னமோ காலம் தாழ்த்திட்டே வராரு. இப்ப பார்த்தோம்னா இவங்க வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னா அதோட கமிஷன் வந்து நம்ம முதல்வருக்கும் போகதானே போகுது. இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, 30,000 கோடி வந்து திரு சபரீசன் அவர்களும் நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் வந்து ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே எல்லா அமைச்சர்களுமே ஊழல் செஞ்சுட்டு இருக்கும் போது யார் மேல தான் வந்து DMK வந்து ஆக்ஷன் எடுக்கும் சொல்லுங்க?
KN நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தா மற்ற அமைச்சர்களுக்குள்ள ஒரு சிக்கல் வரும், மற்ற அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு அமைச்சரவையே வந்து திமுக தள்ளப்படும் அப்படிங்கிற பயத்துல தான் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காம ஆமாங்க. வேற என்னங்க, பின்ன முதல்வருக்கும் வந்து கமிஷன் போய் சேருது. இப்ப இவங்க வந்து அடிக்கிற இதுல 50% ஆஃப் கமிஷன் வந்து அந்த குடும்பத்துக்கு போறதா தான் எல்லாம் நமக்கு ரெக்கார்டே வந்து இருக்கு. ஆல்ரெடி வந்து 232 பக்கங்களுக்கான ரெக்கார்டை சமர்ப்பிச்சு கூட ஆக்ஷன் எடுக்கல. அதனால வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் டிவிஷன் பெஞ்ச் MM ஸ்ரீவர்ச்சா மற்றும் அருள்முருகன் நீதி அரசர்கள் முன்னிலையில வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங்காக வந்திருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போதிய ஆதாரம் பிரைமா ஃபேசி இருக்கு, முகாந்திரம் இருக்கு கேஸ்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க அப்படிங்கறத முதல் கேள்வி அரசு வழக்கறிஞர் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள் நீங்க பண்ணுவீங்க? உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா நாங்க சிபிஐக்கு மாத்த சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கே வந்து ஒரு அவமானமா தெரியலையா? இவ்வளவு நாள் ஒரு விஷயம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுக்காம இன்னும் நீங்க என்ன பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு உயர்நீதிமன்றம் சரம்பாரியான கேள்விகள் எழுப்பி இருக்காங்க. நம்ம திமுக அரசு மேல குட்டு வாங்கியிருக்கீங்களா நீதிமன்றத்துல? நிச்சயமாங்க. அதுதாங்க இப்போ இந்த அரசு செய்யற ஊழல் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கே தெரிய வரும்போது எவிடன்ஸோட அமலாக்கத்துறை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கடிதம் மூலியமா தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு வந்து கடிதம் போகுதுன்னா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா நம்ம தமிழக அரசோட அழுத்தத்தாலே என்னன்னு தெரியல, ஆக்ஷன் எடுக்கல. ரெண்டாவது வந்து பொறுப்பு டிஜிபி வந்து நம்ம போன இன்டர்வியூலயே இதே சேனல்ல தான் நம்ம பேசியிருக்கோம். நீங்களும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க. பொறுப்பு டிஜிபியாவை ஏன் வச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஊழல் புகார் எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடுகளே பண்ணியிருக்காங்க. இப்போ பர்மனன்ட் டிஜிபி போட்டுட்டாங்க அப்படின்னா புரோட்டோகால் படி அவங்க வந்து என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் எடுத்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துரும். அதை வந்து தள்ளி போடணும். ஏன்னா ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் ஆனாங்கன்னா அரசுக்கே ஆபத்தாகும். ஏன்னா மினிஸ்டர் வந்து அவர் மட்டும் இங்க ஊழல் செய்யல, இந்த ஊழல் பணம் வந்து அந்த முதலமைச்சரோட குடும்பத்துக்கும் போய் சேருது. சோ இது தோண்ட தோண்ட எல்லாருமே சேர்ந்து மாட்டுவாங்கங்கறக்காக தான் பொறுப்பு டிஜிபியை வச்சே இந்த ஆட்சியை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா புரியுது மேம். இப்ப KN நேரு அவர்கள் மீது ஆரம்பத்துல பணி நியமனத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி ஊழல், அதாவது ஒவ்வொரு வேலையை பொறுத்து 25 ல இருந்து 35 லட்சம் வரையும் லஞ்சம் வாங்குறாங்க. இப்ப நான் அதுதாங்க சொன்னேன், 1020 கோடி 1933 கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து அதற்கு அப்புறம் டெண்டர்ல வந்து ஒரு 1020 கோடி முறைகேடு அப்படினாங்க. அதுக்கப்புறம் பணியிட மாறுதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 360 கோடி, கிட்டத்தட்ட KN நேரு அவர்களோட துறையில் மட்டும் ஒரு 2500 கோடி பக்கமா வந்து ஊழல் நடந்திருக்கு. அப்படின்னா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தும் திமுக மௌனமா இருக்கு, நடவடிக்கை எடுக்கலன்னா அது மக்கள் மத்தியில திமுக மீது ஒரு அவப்பெயரை கிரியேட் பண்ணாதா? நிச்சயமாங்க. இப்ப எப்ப எலெக்ஷன் வரும், ஆட்சி மாற்றத்துக்காக தான் எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடிக்கான கணக்கு தான் சொல்றீங்க. இது கடந்த ஒரு வருட காலங்கள்ல மட்டுமே நடந்தது. இதுக்கு முன்னாடி இன்னும் 4 வருட காலங்கள்ல என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்க. இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி வந்து ஒதுக்குறாங்க. தமிழக அரசு பாத்தீங்கன்னா 30,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆக மொத்தம் 80,000 கோடி வருது. இதுல எத்தனை வந்து இவங்க இது ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, பொதுமக்களுக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இது மூலியமா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு தான் வந்து கணக்கு காமிக்கிறாங்க. அப்ப மீதி 50,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் 50,000 கோடிக்கு இவங்க கணக்கே காமிக்காம இருக்காங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் எங்கீங்க போகுது? இதுதான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னு வந்து நிதியமைச்சரே ஓபனா சொல்லும்போது 10,76,000 கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப திமுக அமைச்சரோட ஊழல் வந்து மாநிலத்தோட கடன்ல வந்து முக்கிய பங்கு வகிக்குதா? இந்த ஊழலுக்கும் இந்த இதுக்குமே சம்பந்தமே இல்லைங்க. இவங்க பண்ற ஊழல் வந்து இவங்களுக்கும் நம்ம முதல்வர் குடும்பத்துக்கும் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க மக்களுக்கு நலத்திட்டம் செய்யற மறுபடியும் பாருங்க, இப்போ 4000 கோடி வந்து நிவாரண நிதியா பிஜேபி அரசு வந்து மழைக்கால நிவாரண நிதியா தமிழக அரசுக்கு கொடுத்தாங்க. ஆனா சென்ற காலங்கள்ல மழை வந்தப்போ இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? மக்கள் எல்லாம் வீடு ஃபுல்லா தண்ணியாகவும் காரெல்லாம் தண்ணியில மிதக்கிறதெல்லாம் நாமளே டிவியில பார்த்தோம். அப்ப 4000 கோடி என்ன பண்ணுனாங்க? மக்களுக்கு என்ன நல திட்டங்கள் இவங்க வகுத்திருக்காங்க? எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது? இப்போ இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்கறாங்க, நீங்க இலவச பொருட்கள்லாம் கொடுக்குறீங்கல்ல, இது எப்படி நீங்க கொடுக்குறீங்க? இதுக்கு வந்து அஃபிடவிட் நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நல திட்டங்கள்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா பணம் எங்கிருந்து வருது? எந்த திட்டத்துல இருந்து நீங்க பணம் எடுக்கிறீங்க? கடன் சுமையும் உங்களுக்கு இவ்வளோ இருக்கு. சரம்பாரி கேள்வி கேட்டு உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்க இது எப்படி
ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்கள்லாம் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எங்களுக்கு நீங்க வந்து அதை அஃபிடவிட்டா வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆக இந்த தமிழக அரசு பாத்தீங்கன்னா இவங்க வரவு செலவாகட்டும், இல்ல மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்களாகட்டும், இல்ல இலவசங்கள் கொடுக்கறதாகட்டும், எதுக்குமே சரியான கணக்கு இல்ல. இதுதான் மத்திய அரசும் கேக்குறாங்க. இப்போ நீங்க எங்க கிட்ட வந்து தொகை கேக்குறீங்க, மாநில அரசுக்கான நிதித்தொகை கேட்டீங்கன்னா அதுக்கான கணக்கு வழக்க சரியா ஒப்படைங்க அப்படிங்கறதான் கேக்குறாங்க. இவங்க கணக்கு வழக்கே சரியா கொடுக்காததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இவங்க கேட்டதை கொடுத்திருந்தாங்கன்னா மத்திய அரசும் ஃபண்ட் அலாட் கரெக்டா பண்ணிருப்பாங்க, பிரச்சனையே இல்லாம தான் போகும். எதுக்கும் கணக்கு இல்லாம இருக்கு. 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஒதுக்குனாங்க. இப்ப எங்கெங்க மெட்ரோ ரயில் ஒர்க் எல்லாம் எப்படிங்க நடந்துட்டு இருக்கு நீங்களே பாக்குறீங்க. அங்கங்க மெட்ரோ ரயில் திட்டங்கள் எதுவுமே செயல்படல, எந்த ஒர்க்குமே பாதியில தான் நிக்குது. இதனால மக்களுக்கு தான் வந்து பெரும் பாதிப்பா இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிராபிக், மக்கள் தான் வந்து பெருமளவுல பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆக நீங்க கேட்ட மாதிரி மக்கள் வந்து எப்படா இந்த ஆட்சி காலம் முடியும், அடுத்த நம்ம அதாவது மக்கள் எல்லாருமே இப்ப ஏடிஎம்கே வரணும் அந்த மனநிலைக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அடுத்த ஆட்சி எப்ப மாற்றம் வரும் அப்படிங்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவ்வளவு நாளா பொறுப்பு டிஜிபியை வச்சு KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணாம தமிழ்நாடு அரசு இருக்கு அப்படின்னா இப்ப நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சுல்ல, இதற்கு அடுத்தது அது எதை நோக்கி நகரும்? இப்ப நீதிமன்றம் உத்தரவு பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளவு 232 பக்கங்களுக்கான ஆதாரங்கள் இருக்கு, நீங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஆக்ஷன் எப்படி எடுப்பாங்க? போலீஸ் வந்து அரஸ்ட்டுக்கு வரணும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வரணும். இங்க போலீஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? முதல்வரோட கண்ட்ரோல்ல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி இப்ப இந்த ஒரு அமைச்சர் மட்டும் இல்ல, இன்னும் வரும் நாட்கள்ல ஊழல் பட்டியல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். கண்டிப்பா வந்து நீதித்துறை வந்து சரியான முடிவை எடுத்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்களோ எல்லா மந்திரிகளுமே அரெஸ்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் வரப்போகுது. அதனாலதான் இதெல்லாம் டிலே பண்ணணுங்கிறதுக்காக தான் முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து மாற்றம் எதுவும் செய்யாம, ஏன்னா கரெக்டான பர்மனன்ட் டிஜிபி வந்துட்டா அவங்க ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும். அதை எடுக்காம தடுத்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஆட்சி காலம் முடிஞ்சிரும். அவங்களோட கனவு என்ன அப்படின்னா 2.0லயும் நம்மளே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த ஆட்சி 2.0ன்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. அது கனவாகத்தான் இருக்க போகுது. இல்ல 2.0 அப்படின்னு அவங்க கனவு கண்டாலும் கூட அப்பவும் திமுகவுக்கு சிக்கலா தானே இருக்கும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் வருடக்கணக்கில் சிறையில் இருந்தார். அந்த மாதிரியான ஒரு சூழல் KN நேருக்கும் ஏற்படும் அப்படின்னு ஏற்படலாம். ஏன்னா சாட்சிகளும் ஆதாரங்களும் சரியாக உள்ளது. இப்போ அவங்களோட நிர்வாகியோட வாட்ஸ்அப்ல இருந்து தான் தரவுகள்லாம் எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் நோட்டு பாதி தான் இருக்கு. அந்த நம்பரோட பாதி நம்பர் வந்து வெளிநாட்டுல வந்து இந்த ஹவாலா பணம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி வெளிநாடுகள்ல வந்து அந்த மீதி பாதியான அமௌண்ட் இருக்கும். இவங்க அதை போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். இவங்க பணம் எல்லாம் சேஃபா அங்க டெபாசிட் ஆயிடும். இந்த மாதிரி வேலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக அந்த எவிடன்ஸ், ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்து அமலாக்கத்துறை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அனுப்பியிருக்காங்க, கடிதம் மூலியமா அதையும் அனுப்பியிருக்காங்க, டிஜிபிக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்காம இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கூடிய விரைவில் திமுக அமைச்சர்கள் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாங்களா? நிச்சயமா எடுப்பாங்க. இதுல ஒரு மந்திரி மட்டும் இல்ல, இன்னும் பல மந்திரிகள் மாட்ட போறாங்க. 2026ல வந்து மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எந்த கூட்டணிக்கு வாக்களிச்சா மக்கள் நிம்மதியாவும் நல்லாவும் இருக்கலாம். ஏன்னா இந்த இவங்க அடிக்கிற பணம் எல்லாமே நம்மளோட பணம் தான். நம்ம கட்டுற வரியில இப்ப ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்திட்டாங்க. இப்ப நம்ம கட்டுற வரிகள்ல வர பணத்துல தான் இவங்க ஊழலே செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம பணத்துல ஊழல் செய்யறத வந்து தடுக்கும் வகையில 2026ல மக்கள் வந்து சிறந்த பாடம் கற்பிப்பார்கள். இந்த டிஎம்கே ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா வைப்பாங்க. இப்ப மாநிலத்தோட கடன் வந்து 10 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. மக்களுக்கான திட்டங்களை ஏன் செய்யல அப்படின்னா இங்க கஜானால காசு இல்லை, நிதி இல்லை அப்படின்னு திமுக அரசு சொல்றதை நம்ம பல விஷயங்கள்ல பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் பண்ணக்கூடிய இந்த ஊழல் அமௌண்ட் தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு இருக்கும்போது திமுக அரசு ஊழல் பண்றதுல மிக கவனமா இருக்கனால தான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியலையா? இப்போ அவங்க மிக கவனமா தான் பண்ணணும்னு தான் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில் இப்போ மாட்டிட்டாங்க. இப்போ எல்லா மினிஸ்டர்ஸுமே இப்போ நான் சொன்ன மாதிரி கோஆப்ரேட்டிவ் இதில், அதாவது கூட்டுறவு இதில் வந்து எக்ஸாமில் ஒரு சீட்டுக்கு ஒரு கேண்டிடேட் கிட்ட 8 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 கேண்டிடேட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து ஸ்டே பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து வெளியில் தெரிஞ்ச உடனே தப்பு பண்ண மாட்டோம், அதாவது தப்பு வெளியே தெரியாமல் தப்பு பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியாமல் மாட்டிட்டாங்க.
அதனால இப்ப எல்லாத்துக்குமே எல்லா உண்மைகளும் வெளி வந்துகிட்டு தான் இருக்கு. எந்த மினிஸ்டருமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில துணை முதல்வராகட்டும் மற்ற துறையை சேர்ந்த அமைச்சர்களாகட்டும் எல்லோருமே அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே வெளியில தெரிகிற மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் மக்கள் அதற்கு தக்க பாடம் அளிப்பார்கள். இந்த 26ஆம் வரப்போற எலெக்ஷன்ல வந்து நல்ல பாடம் தான் திமுகவுக்கு புகட்ட ரெடியா இருக்காங்க மக்கள். ஆனா இப்ப திமுகவினர் திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி இங்க நாங்க வலுவா அமைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட திமுகவினர் செய்த இந்த ஊழல் முறைகேடுகள், மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எதிரொலிக்க தானே செய்யும். திராவிட மாடல் 2.0க்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எப்படி நம்ப முடியுமா? ஏங்க இவ்வளோ ஊழல் வந்து வெளிப்படையா தெரிஞ்சு மக்கள் வந்து அதாவது ஜட்ஜே வந்துட்டு டைரக்ஷன் கொடுத்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஊழல் பட்டியல் பெருகிட்டே போகுது. இது மக்களும் எல்லா அன்றாடும் தொலைக்காட்சிகளிலும் யூடியூப்லயும் எல்லாத்துலயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதை வச்சு இவங்க கூட்டணி மெகா கூட்டணி நாங்க சக்சஸ் கொடுப்போம் 2.0ன்னு சொல்லி சொல்றாங்க மார்த்தட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஊழல் வந்து இப்போ எடப்பாடி ஐயா 4.5 வருஷம் ஆட்சி காலத்துல சிறப்பா தான் அவர் வந்து எல்லாமே கொரோனா காலகட்டமாகட்டும் இல்ல நிர்வாகங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணினாரு. இப்போ அவரோட நிர்வாகத்தை பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம திரும்பவும் ஏடிஎம்கேக்கே நம்ம வாக்களிச்சிருக்கணும்னு இப்ப மக்கள் மனசுலயே தோன்றும் நிலை வந்துருச்சு. இப்ப நீங்க கூட்டணி பலமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப நேத்து பிரேமலதா மேடம் பாத்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்கறாங்க, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி சேர வேண்டியது, கலைஞர் சொன்ன மாதிரி பழம் நழுவி பாலில் விழ வேண்டியதுன்னு சொல்லி சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழம் பாத்தீங்கன்னா இப்ப 10 வருஷத்துல அழுகியே போயிடுச்சு. இப்ப இந்த பழம் வந்து பாலில் விழுகிறதா காலில் விழுகிறதான்னு தெரியாம விழுந்திருக்கு. கூட்டணி கணக்குனால திமுக அரசுக்கு பயன் இல்லை அப்படின்னு எந்த பயனும் இல்ல. அவங்களுக்கு வாக்கு வங்கி நீங்க எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க, அப்பவும் பெருசா ஒன்றும் வாக்கு வாங்கல. ஆக்சுவலா டிஎம்கேவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சாரு திரு விஜயகாந்த் அவர்கள். இப்போ அவங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட சொத்து எல்லாமே வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து பறிபோச்சு. அது எல்லா தமிழக மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சதாகட்டும், காலேஜுக்கு கொடுத்த பிரச்சனைகளாகட்டும், இத்தனையுமே வந்து செஞ்சுட்டு இன்னைக்கு இவங்க எப்படி மறந்து போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு சேராத கூட்டணியா தான் இருக்கும். மக்கள் கண்டிப்பா இதை புறக்கணிக்க தான் செய்வாங்க. இது யாரும் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இப்போ ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சி வந்தா கூட அவங்க வந்து சந்தோஷப்படுறதுல இருக்கு. இவங்களுக்கு இருந்த ஓட் பேங்க் எல்லாமே விஜயகாந்த் சாருக்காக இருந்த ஓட்டர்ஸ். இப்ப யாரும் புது ஓட்டர்ஸ் யாருமே இவங்களுக்காக வந்தவங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. இவங்க அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக போயிட்டு இப்போ டிஎம்கே கூட சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. இது மக்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்ட விஷயமா தான் இருக்கு. ஓகே மேம், நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கூட்டணி கணக்குகள்லாம் 2026 யாருக்கு பலனா அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றிங்க. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.